இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சிக்கன் வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் உப்பு கணக்காக உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொச்சிக்காய் போட்டுக்கிறோம். கொஞ்சம் போடணும். கொச்சிக்காய் கொஞ்சம் போட்டால் தான் நல்ல நேரமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சோயா சாஸ் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். கொஞ்சம் போட்டுக்கிட்டால் போதும். இது இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்படி குத்துறோம். குத்தி ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும், ஊறிடும். ஊறின பிறகு அப்புறம் பொரித்து இதுக்கு தேசிக்காவும் கொஞ்சம் விட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொரிக்க போகிறோம் சிக்கனை. பொரிச்சு எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா பொரிக்க தேவையில்ல, கணக்கான பதத்துக்கு எடுத்திங்கன்னா போதும். இப்போ இதுக்கு நாங்கள் போடுறது கருகப்பட்டை, ஏலம், சினமன், காடமம், க்ளவ், இது 3 போடுறோம். கராம்பு, கருகப்பட்டை, ஏலம், கராம்பு. இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு போட தேவையில்லை. இப்போ இதில் இருக்க வெங்காயம், இந்த காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போடுறோம். இதோட ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் கொஞ்சம் நிறைய போடணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு இவ்வளோ வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் போட வேண்டியது அந்த கொச்சிக்காய் தூள், தனித்தூள் போட்டுக்கிறோங்க. கொச்சிக்காய் தனித்தூள். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இதோட பொரிச்சு வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேங்க. நான் ஆல்ரெடி சால்ட் போட்டேன் இல்லையா, கூட போட்டுறாங்க, கொஞ்சம் போடுங்க. இப்போ நல்லா வதக்கணும். இதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டுறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், சாஸ் கொஞ்சம் ஊற்றுறோம். கொஞ்சம் சாஸ் ஊற்றின பிறகு கொஞ்சம் ஒரு வதக்குனா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சலசலன்னு பொரிச்சு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி போடுறோம். ஜஸ்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் முடிஞ்சு லைட்டாக எண்ணெய் வரும் பிரிஞ்சு, அதோடு நிப்பாட்டு.